வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, அந்த மாதிரி இந்திக்காரங்க வடக்கண்ணுங்க அதிகமாக திருடுறாங்க, அவங்களால தான் அதிகமாக திருட்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி திருட்டெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வடக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, எங்கே தங்கியிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம சர்வே பண்ணலாம். அரசாங்கம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இப்போ இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கே தங்கியிருக்காங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத சர்வே பண்ணி கணக்கெடுக்கலாம். ஓட்டு உரிமை கொடுக்கணுன்னுலாம் சொல்கிறாங்க அரசாங்கம், அதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அவங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லையா, இங்கே வேலைக்காக வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் திருட்டு சம்பவம் பண்ணுறாங்க. அவங்க தான் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பேரில் தமிழர்கள்லாம் யாரும் திருடலை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் யாரும் திருட மாட்டாங்களாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. எங்கே வேணால் தப்பு நடக்கலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக மாடுகள்லாம் திருட்டு போகுது. அது இந்த மாதிரி வடக்க நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமாக திருடுறாங்க. திருடி எடுத்துன்னு போயிட்டு கறி போட்டு விற்றுறாங்க. அந்த அளவுக்கு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் மாடு வளர்க்குறோம், ஒரு குழந்தைங்கள போல் நாங்கள் மாடு வளர்க்குறோம். எங்களுக்கு அது ரொம்ப ஆதங்கமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதனால் எங்கள் கிராமத்தில் நாங்கள் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாமே அரசாங்கம் தான் செய்யணும், போலீஸ் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம நாங்களே எங்கள் கிராமத்தில் எல்லாம் காசு போட்டு சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். அந்த மாதிரி நம்ம எல்லா கிராமங்கள்லேயும் அந்த மாதிரி பண்ணலாம். இங்கே இப்போ கிராமங்கள்லேயும் வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் அவங்க இருக்காங்களா, அவங்க இடத்துல நம்ம இருக்கிறோமான்ற அளவுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். வடக்கர்களோ தெற்கர்களோ யாராக இருந்தாலும் உழைச்சி அவங்க பழைச்சாங்கன்னா சரிதாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்லலை, நம்ம நாட்டுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை நம்ம அரசாங்கம் சரியான இதில் பண்ணணும். இந்த மாதிரி சர்வே எடுக்கணும். அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே தங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற பண்ணும்போது யாரெல்லாம் அந்த மாதிரி திருட்டு சம்பவம்லாம் பண்ணுறாங்கன்றது தெரிய வரும். அதை தடுக்கலான்னு நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. தேங்க்யூ.